வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டில் ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐபிஓஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த டைமில் தான் டாடா டெக்னாலஜி ஐபிஓ வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஐபிஓ வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. அந்த டைம் மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் எப்போ பீக்காக இருக்கோ அந்த மாதிரி டைமில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஐபிஓ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய குரூப்புக்கு இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனியோ இல்லை அவங்களோட கம்பெனியில் இருக்கிற அதர் கம்பெனிஸோ வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ்ன்ற ஃபேமஸான குரூப்புக்கு கீழே இருக்கிற பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை வந்து கூடிய சீக்கிரம் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி குரூப்பில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கம்பெனியான ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது. மனப்புரம் ஃபினான்ஸில் இருக்கிற ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது. இதே மாதிரி ஹுண்டாயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பெரிய ஐபிஓ வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது. இப்போ எல்லாத்துக்குமே ஃபெமிலியரான ஓலால இருந்து ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து தனியாக மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் எல்லாரும் எக்ஸ்போர்ட் பண்ணது. இதை பற்றி நம்மளே வந்து நம்ம சேனலில் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ட்டு நம்ம பார்த்த இந்த ஐபிஓஸில் இப்போ வந்து ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து ஐபிஓ வரப்போகுது. இந்த ஐபிஓவில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐபிஓ வந்து கூடிய சீக்கிரம் வரும்ன்றதுக்கு இதை டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். பஜாஜ் குரூப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் அது பேரண்ட் கம்பெனி கீழே இருக்கிறதுனால இது ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சிலேருந்து ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஐபிஓ வரப்போகுது. ஸோ இதெல்லாம் நல்ல ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற செக்டராக இருக்கிறதுனால நல்ல டிமாண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். ஹுண்டாய் மோட்டார்ஸும் கூடிய சீக்கிரம் ஐபிஓ வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ். மனப்புரம் ஃபைனான்ஸ்ல இருந்து ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட் வந்து கூடிய சீக்கிரம் ஐபிஓ வரப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணதான். ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். ஓலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாகவே பார்த்தது தான். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணாத ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் மாடலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தாலுமே, அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறது ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தாலுமே இதை வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸோ இவங்களோட பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கும் நிறைய கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது ஒன்று தான் இந்த கம்பெனிக்கு இருக்கிற பெரிய நெகட்டிவ் ஃபேக்டராக இருக்குது. இவங்க வந்து மார்க்கெட்டில் 50% பக்கமாக ஷேர் ஹோல்டிங் வச்சிருந்தாலும் கடன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு கம்பெனியாக தான் இந்த கம்பெனி இருக்குது. ஓலா எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் இந்த இது ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆகஸ்ட்ல ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது வந்து 6 ஆகஸ்ட்ல வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட இஷ்யூ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 72 ரூபாயிலிருந்து 76 ரூபா வரைக்கும் செட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் சைஸ் வந்து 195 ஷேர்ஸ் கிடைக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இஷ்யூ சைஸ் வந்து 6000 கோடிக்கு மேலே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஓலா எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஐபிஓ வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி லாஸ் மேக்கிங் கம்பெனி 2 கம்பெனி வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் என்னங்கிறது நமக்கு டீட்டெயிலாகவே தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் கம்பெனியாக பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் பற்றி டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். பேடிஎம்மும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்துச்சு. பெரிய அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஜொமேட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணாங்க. அதையுமே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தாலுமே ஒரு கம்பெனி வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் ஜொமேட்டோ. அதே மாதிரி பேடிஎம் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம ஒரு பெரிய ஃபாலை கொடுத்துருக்கு. ஸோ அதே கேட்டகரியில் தான் வந்து ஓலாவும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு பெரிய நெகட்டிவான நியூஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இந்த கம்பெனியை பொறுத்து 2021 வந்து ஐபிஓ டேட் வந்து ஓப்பன் ஆச்சு. இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம். இப்போ வந்து ஓலாவுக்கு என்ன பிரைஸ் செட் பண்ணியிருக்கிறாங்க 72 ரூபாயிலிருந்து 76 ரூபாய்ங்கிறது அதே பிரைஸ் தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. லார்ஜ் சைஸும் 195 இருந்துச்சு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாலுமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் ஆகி இப்போ ஒரு சில குவார்ட்டர்ஸில் வந்து ஜொமேட்டோ வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ரிசல்ட்ஸ் காமிச்சதுனால இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலுமே பெரிய ப்ராஃபிட்டை காமிக்கல. இது வந்து இன்னுமே வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னா இன்னும் நிறைய கடன் வாங்க வேண்டியது இருக்குது. லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. இருந்தாலுமே
கண்டினியூஸாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து ஆல் டைம் ஹையாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 232 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ வந்து 81 ரூபாயில இருந்திருக்கு. ஸோ இது ஐபிஓ ப்ரைஸை விட ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் டைமில் தான் இந்த ரெக்கவரியை கொடுத்துருக்கு. ஸோ ஜொமேட்டோ மாதிரி இந்த கம்பெனி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியை வந்து 2021 ஐபிஓ ஓப்பன் பண்ணாங்க. அதே மாதிரி இதோட பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2080 ரூபாயில இருந்து 2150 ரூபாய்ன்ற ரேட்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒரு லாட்டுக்கு 6 ஷேர்ஸ் கொடுத்தாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ ஓப்பன் ஆனதுலேருந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 998 ரூபாய்க்கும் 310 ரூபாய்க்கும் நடுவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 500ன்ற லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட ஐபிஓ ப்ரைஸையும் இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸையும் பார்த்தா ஹெவியான ஃபாலை செஞ்சிருக்கு. மேபி ஓலா எலக்ட்ரிக்கல் வந்து இந்த மாதிரி போகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுவுமே வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிசினஸ் மாடல் இல்லாத கம்பெனியாக தான் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற ஓலா எலக்ட்ரிக்கல் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஓ டேட் என்ன, இதோட பிரைஸ் பேண்ட் டீடைல்ஸ் என்ன, ஐபிஓ மார்க்கெட் லாட் எவ்வளவு கொடுக்குறாங்க, ஐபிஓ அலாட்மெண்ட் எப்போ ஆகும், லிஸ்டிங் டேட் எப்போ, இதோட ஃபினான்சியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதோட வேல்யூஷன் எப்படி இருக்கு, இதுக்கு பியர் குரூப்ஸா இருக்கிறது யார் யார் காம்படிட்டர், இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்படி இருக்கு, இப்போ கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம். இதோட பிரைஸ் பேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே ஆகஸ்ட் 2 ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 6 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐபிஓ சைஸ் வந்து 6000 கோடிக்கு மேல இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 அலாட் பண்ணியிருக்காங்க. ஐபிஓ பிரைஸ் வந்து 72 ரூபாயில இருந்து 76 ரூபாயில இருக்குது. லிஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலையுமே லிஸ்ட் ஆகுது. ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் 10% வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படிங்கிறதுனால ரீட்டைலுக்கு வந்து ஒரு 10% கொடுத்துருக்காங்க. QIPக்கு வந்து ஒரு 75% கொடுத்துருக்காங்க. NIIக்கு வந்து ஒரு 15% கொடுத்துருக்காங்க. ஸோ 10% இருந்தாலுமே பெரிய ஐபிஓங்கிறதுனால அப்ளை பண்ற எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு வந்து 195 ஷேர்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் வந்து ரீட்டைல் பர்சன் வந்து 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 2535 ஷேர் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே வந்து HNIயா இருந்துச்சு அப்படின்னா 2730 ஷேர்ஸ்ல இருந்து 13260 ஷேர் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுறது 2ன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி க்ளோஸ் ஆகுறது 6 இருக்குது. அலாட்மெண்ட் வந்து 7ல் கம்ப்ளீட் ஆகும். ரீஃபண்ட் வந்து 8ல் கிடைக்கும். அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுறது 8 வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 9 இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான். இருந்தாலுமே இப்போ ஐபிஓவோட டைமிங் எல்லாமே வந்து செபி வந்து ஓரளவுக்கு ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இப்போ கூடிய சீக்கிரம் அந்த ஐபிஓவோட டேட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிறப்ப 1 or 2 டேஸ்லயே வந்து மறுபடியும் கம்பெனி லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் தான். ஏன்னா வந்து முதல்ல 1 வீக் 2 வீக் இந்த மாதிரி டைம் எடுத்துக்குவாங்க. நம்ம வந்து நம்மளோட ஃபண்டு வந்து பிளாக் ஆயிருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ற விதமா தான் செபி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்ததுனால இப்போ கூடிய சீக்கிரம் நமக்கு இந்த மார்க்கெட்ல வந்து இந்த நம்மளோட அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிருது. ஸ்டாக்கும் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் இதோட பினான்சியல் ரிப்போர்ட் வந்து 2022 இருந்து 2024 வரைக்கும் கண்டினியூஸா இயர் பை இயர் வந்து இதோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து லாஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 784 கோடியா இருந்தது. 2023 1472 கோடியா மாறி இருக்கு. 24 வந்து 1584 கோடியா வந்து கடன் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே தான் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா தான் பார்க்கணும். எக்ஸலண்டான பிசினஸ் மாடல் இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மைனஸா தான் பார்க்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் growth வந்து எல்லாம் நெகட்டிவா இருக்கிறதுனால இதோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து இப்போ PE ரேஷியோ ஆகட்டும், ஏர்னிங் பர் ஷேர் ஆகட்டும், எல்லாமே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாமே வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. இந்த கம்பெனிக்கு வந்து மேக்சிமம் வந்து எல்லா பேராமீட்டரும் வந்து நெகட்டிவ் ஃபேக்டரா தான் இருக்கு. இருந்தாலுமே இதுக்கு வந்து மார்க்கெட்ல யார் காம்படிட்டரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் இருக்காங்க, ஈச்சர் மோட்டார்ஸ் இருக்காங்க, பஜாஜ் ஆட்டோஸ் இருக்காங்க, ஹீரோ மோட்டார் கார்ப் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்டான கம்பெனிஸ், மார்க்கெட் டாப் லீடர்ஸா இருக்கிற கம்பெனி. ஸோ இவங்களோட தான் வந்து ஓலா எலக்ட்ரிக்கல் வந்து காம்படிட் பண்றாங்க. ஸோ இவங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே டஃப்பான காம்படிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு, ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க வேண்டியது இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணி இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கே ஸ்ட்ராங் ஆக்கி நல்ல ஒரு நேமையும் சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து டஃப்பான காம்படிஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்க மார்க்கெட்ல வந்து லீடர்ஸ். ஸோ இவங்களோட காம்படிட் பண்றப்ப எல்லா ப்ராப்ளமும் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும். ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறம் இதுல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 85.77%, நியர்லி 86% இருக்கு. இப்போ ஓலா எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஓ ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி லிஸ்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது
ஒன்று வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா நெகட்டிவாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓலா எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மார்க்கெட்டில் இப்போ வந்து நியர்லி ஒரு 20% வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து ஒரு 15 ரூபா வரைக்கும் ஜாஸ்தி லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓலா எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பாசிட்டிவாகவும் போகலாம், நெகட்டிவாகவும் போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்த 2 எக்ஸாம்பிள், லாஸ் மேக்கிங் கம்பெனி, ஹெவியான ஐபிஓ லான்ச் பிஸ்னஸ் மாடல் இருக்கிற கம்பெனி ஜொமேட்டோவையும் பார்த்தோம், பேடிஎம்மையும் பார்த்தோம். ஜொமேட்டோவோட பிஸ்னஸ் மாடல் வந்து நல்லா இருக்கும், ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து க்ரோத்தை கிரியேட் பண்ணணும்னு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்க்குலாம் நல்ல நம்பிக்கை வந்ததுனால அந்த கம்பெனியில் வந்து இப்போ ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த கம்பெனி வந்து பாசிட்டிவாக மாறி இருக்கு. இப்போ அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த கம்பெனி வந்து நல்ல பிக்கப் ஆகி இப்போ நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துச்சு. ஆனால் பேடிஎம் வந்து அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் ஹெவியாக ஃபால் ஆயிருச்சு. ஸோ ஓலா எலக்ட்ரிக்கலுக்கு இப்போ அதே மாதிரி ஒரு ரிஸ்க் தான். இப்போ வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, இயர் பை இயர் லாஸும் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. ஃபியூச்சரில் வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இந்த லாஸை குறைச்சாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஏன்னா இவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து நல்ல வருது, ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிறது. ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ங்கிறது நம்ம ஒரு தவிர்க்க முடியாது, இருந்தாலுமே இது வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க காம்படேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் லீடிங் பிளேயராக இருக்கிற பஜாஜ் ஆட்டோஸ், ஹீரோ மோட்டார்ஸ், ஈச்சர் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த மாதிரி கம்பெனியோட போட்டி போடுறதுனால மேபி நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து 2 சைடும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிடைச்சா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், இல்ல அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லிஸ்டிங் கெயினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மேபி வந்து ஒரு 20% கிடைக்குங்கிறாங்க. அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ல வந்து இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா லிஸ்டிங் கெயினுக்கோசரம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபியூச்சர்ல வந்து நம்ம இந்த கம்பெனில வந்து ஹோல்ட் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ நான் இந்த கம்பெனில ஐபிஓ அப்ளை பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து 1 or 2 days, அதாவது ஐபிஓ ஓப்பன் ஆகணும் ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு நான் அவாய்ட் பண்ணுவேன். 6th மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் வந்து எந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிஸ்டிங் கெயினுக்கோசரம் மட்டும்தான் இந்த ஸ்டாக்ல வந்து நான் வந்து ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். அப்படியே கிடைச்சாலும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே வந்து இது ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். மற்றபடி இது லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுற ஐடியா எனக்கு கிடையாது. இவங்க மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணி காமிச்சாங்க அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை வேணா ஃபியூச்சரில் வேணா கன்சிடர் பண்ணுற அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணலாம். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் ஒரு 20% அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ல வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த ரிஸ்க்கை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்லை எதுக்கு இந்த ரிஸ்க், மேபி அதே 10% 20% நெகட்டிவாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேல எப்படி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னு பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஐபிஓ பண்ணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா இதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். லைட்டாக ரிஸ்க் எடுத்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கிற அப்படின்னா மட்டும் டெம்பரவரியாக அதை அப்ளை பண்ணி லிஸ்டிங் கெயினை புக் பண்ணி ஒரு ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணோம்னா, அதாவது இது வந்து ஷேர் ஹோல்டர்ல இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த கம்பெனி வந்து பேரண்ட் கம்பெனி எதுவுமே ஐபிஓல லிஸ்ட் ஆகல, அதனால இதுக்கு ஷேர் ஹோல்டருக்கு வந்து ரீட்டைல் பர்சனுக்கு எதுவுமே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு பேனுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் மட்டும் அப்ளை பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையர் பிரைஸ் பேன்ல, அதாவது மேக்ஸிமம் பிரைஸ் பேன்ல வந்து அப்ளை பண்ணுங்க. மினிமம்ல அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் கிளியரா இருக்கான்னு பாத்துங்க. ஏன்னா சப்போஸ் ஷேர்ஸ் அலர்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க அக்கௌண்ட்ல வந்து மணி இல்லை அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆகி போயிடும். லாஸ்ட் மினிட்ல வந்து அப்ளை பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அதாவது நான் 6th நானே லாஸ்ட் டேல தான் அப்ளை பண்ற போறேன். முடிஞ்ச வரைக்கும் மார்னிங்கே அப்ளை பண்ணிருங்க. ஆஃப்டர்நூன் வரைக்கும் கொண்டுட்டு போகாதீங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஒரு சில கமெண்ட் செக்ஷன்ல பார்த்ததுதான் நியூ டிமேட் அக்கௌண்டா இருந்தா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்றதுக்கு டிஃபரெண்ட் பேன் நம்பர் யூஸ் பண்ணி டிஃபரெண்ட் அக்கௌண்ட்ல அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபிஓ கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்போ டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.